கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் எப்படியாச்சும் மருது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மருது நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி நிறைய எப்படியோ சமாளிக்கிறாங்க. அதாச்சும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கார்த்தி தான் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நிறைய பிளான் போட்டுறாங்க. நம்ம பிரியாவை கூப்பிட்டு ஒரு பிளானை பேசி வச்சுட்டாங்க. அதாச்சும் கார்த்தி இங்கே வராதபடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட ஒரு பிளானை சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரேவதி நிறைய கேள்வி வருது. ரேவதிக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி கல்யாணம்னு சொன்னது, என்னம்மா திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றான் கார்த்தி, அதனால உன்னோட சைன் வேணும், அதுக்காக தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒய்ஃபாக சைன்லாம் தேவையில்லை, நான் சும்மா ஒரு கையெழுத்து போட்டால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அவன் மனைவியாக ஒரு சைன் போகணுன்னு ஆசை, அதனால தான், சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்காத, நான் சொன்னால் நீ செய்வே மாட்டியா, அம்மா உன் நல்லதுக்கு தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ரேவதிக்கு நிறைய சந்தேகம் வருது. சரி ஏம்மா நம்ம வீட்டிலேருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லும்போது, இது சும்மா சைன் தானே, அதனால் யாருமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு பயங்கரமாக என்ன இது அம்மா இதெல்லாம் சொல்கிறாங்களே, யாருமே வராமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இது சாதாரண ரிஜிஸ்டர் தானே, அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் திருப்பியும் அம்மா சொல்கிறது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரியே சொல்லி ரேவதி எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ரேவதிக்கு திருப்பியும் ஒரு கேள்வி வருது. என்னென்னா அப்புறம் நம்மளோட மருதுவும் சூரியகலாவும் 2 பேரும் நின்றுட்டு இருக்கும்போது, சரிம்மா நம்ம வீட்டிலேருந்து யாரும் வரல, பரவாயில்ல, ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கார்த்தி கூட பாட்டி தாத்தாலாம் ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்மளோட மருது என்ன சொல்கிற, டக்குன்னு நம்ம பாட்டி தாத்தாவா அது அவங்க காசிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேவதிக்கு ஒன்றுமே புரியல, எல்லாமே தப்பாக இருக்க மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் அம்மா சொல்கிறாங்க அப்படின்றனால ஒரு சின்ன நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, உட்காந்துடுறாங்க உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, டைம் பார்த்துட்டே இருக்காரு, இன்னும் ரேவதி வரல, ஃபோன் வர சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி பண்ணி வச்சுருக்காங்க. அதாச்சும் நம்மளோட பிரியா மூலயமா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது கரெக்டாக இந்த பிளானை நீ பண்ணிவிடு, கார்த்தி வராதபடி நீ பண்ணுறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஃபோனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மயில் வாகனத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு மயில் வாகனத்துக்கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா என்னாச்சு, என்னங்க ரேவதி ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையப்பா என்னன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உடனே என்ன கேட்குறாருனா, அத்தை கூட்டிகிட்டு வந்தார்களே 2 பேர், அதாவது சூரியகலா மருது, அவங்க 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இல்லைப்பா, ஃபஸ்ட்டு அவங்க கிளம்பி போனாங்க, அதுக்கப்புறம் அத்தை கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் ரேவதியும் போனாங்கன்னு சொல்லும்போது, எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் போய் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா சொல்கிற, கோயிலுக்கு எதுக்கு போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அத்தை எனக்கு தெரிஞ்சு ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்கிற, திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க நேற்று அத்தை ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, ஒரு வேளை என்னை பார்த்துட்டாங்களோ என்னவோ தெரியல, ஒரு வேளை கல்யாண ஏற்பாடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இருக்கலாங்க, நான் போய் பார்க்குறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு போகிறாரு, கோயிலில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மயில் வாகனம் சொல்லிடுவார். இப்போ கார்த்தி ஃபோன் மூலயமா அவங்க லாயர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. மயில் வாகனம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 4 பேர் உட்காந்துருக்கிறத பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னது சரிதான்ப்பா, அத்தை எல்லாருமே 4 பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்காங்க, ரேவதிக்கே கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கார்த்தியால் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா நம்மளோட பிரியா பிளான் என்னென்னா நம்மளோட கார்த்தியை லிஃப்ட்டில் அந்த ஒயரை என்ன பண்ணுற கட் பண்ணி விட்டுறாங்க. அதனால் கார்த்தி மாட்டிக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா மயில் வாகனம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
கல்யாணத்தை வந்து நிறுத்துறதுக்கு எதனாச்சும் ஒன்று பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கார்த்தியோட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரேவதிக்கும் கார்த்திக்கும் மேரேஜான இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்காங்க. ஸோ இதில் வந்து 2வது கல்யாணம் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தியோட லாயருக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து ரிஜிஸ்டர் வந்து நடந்துகிட்ருக்கு, சீக்கிரம் போயிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே கார்த்தி, நான் போய் நிப்பாட்டுன்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரி மேடம் கொஞ்சம் வாங்க தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வக்கீல் என்ன பண்ணுறாரு, அதாவது வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு தனியாக பேசும்போது ஆல்ரெடி வந்து உங்களோட ராஜசேதுபதி கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிங்கல்ல, அதுக்கு டைவர்ஸ் வாங்காமல் 2வது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சார் அது வந்து அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி முழிக்கிறாங்க திருன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நிறுத்திட்டாங்க. கார்த்தி வந்து கால் பண்ணி சொல்லி நிப்பாட்ட வச்சுட்டாரு. ஸோ இப்போ ரேவதி வந்து ஒன்றுமே ரேவதிக்கு புரியல, பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன அம்மா வந்து எதனால் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்றது ஒன்றுமே தெரியாது.